Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னதுன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ்ல சாப்டர் 1 டேட்டா டைப் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லி பார்த்தறலாம். டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்ட் இன் a வேரியபிள். நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னென்னலாம் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நம்பர், பூலியன், சீக்வென்ஸ், செட், டிக்ஷனரி, பைனரி டேட்டா டைப். இதெல்லாம் தான் பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஒவ்வொரு டேட்டா டைப்பை பற்றியும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் டேட்டா டைப்னா என்னது? திஸ் டேட்டா டைப் டு ஸ்டோர் நியூமரிக்கல் வேல்யூஸ். இட் இஸ் எ இன்மியூட்டபிள். நம்பர் டேட்டா டைப்னா என்னது? அதில் வந்து நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸான நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து இன்மியூட்டபிள். ஃபஸ்ட்டு மியூட்டபிள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏதாவது பைத்தான் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னோ அதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், எதுனாலும் பண்ண முடியும். ஆனால் இன்மியூட்டபிள்னால் அதை நம்ம வந்து கொடுத்த வேல்யூ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதான் வந்து இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியும், இம்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது. பைத்தான் சப்போர்ட் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு 3 நம்பர் டேட்டா டைப்பை வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏன்னு சொல்லி 5ன்னு கொடுத்துருக்கேன், பின்னு சொல்லி 6.3ன்னு கொடுத்துருக்கேன், சின்னு சொல்லி 6.46 + 4jன்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி, பிரிண்ட் சின்னு கொடுத்துருக்கேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 5, 6.3, 6 + 4j இதாகும். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்பர் டேட்டா டைப், செகண்ட் ஒன் வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப், தேர்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரிட்டர்ன் அஸ் a + bj ஃபார்மேட்டில் வரும். ஃப்ளோட்டிங் டெசிமல் வேல்யூஸில் வரும். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம பார்த்தோம் தெரியுமா ஏற்கனவே எக்ஸாம்பிளில் 6 + 4j காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 6ன்றது ரியல் பார்ட், 4ன்றது இமேஜினரி பார்ட். நெக்ஸ்ட்டு பூலியன். இன் பைத்தான் பூலியன் டேட்டா டைப் ரெப்ரசன்ட் ஒன்லி 2 வேல்யூஸ். பூலியன் டேட்டா டைப்பில் 2 வேல்யூஸை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். இட் இஸ் ஏ டேட்டா டைப் தட் ஸ்டோர்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுக்கான ப்ரோக்ராம் பார்த்துடலாம். எக்ஸுக்கு நம்ம 10ன்னு சொல்லி எடுத்திருக்கோம், ஒய்க்கு 5ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு பிரிண்ட். ஒருவேளை எக்ஸு வந்து பெருசாக இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஒருவேளை எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் மொத்தம் 3 இருக்குது. அது என்னதுலான்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள். ஸ்ட்ரிங்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் லைக் ஆல்ஃபபெட், லெட்டர், பஞ்சுவேஷன், நியூமரிக்கல் டிஜிட், சிம்பிள்ஸ். இது எல்லாம் தான் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மார்க்டு பை சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். ஒரு வேர்ட்ஸோ, நம்பர்ஸோ, ஆல்ஃபபெட்ஸோ ஏதாவது ஒன்று சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ டபுள் கோட்ஸ்குள்ளேயோ நம்ம எழுதணுன்னோ அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்ட்ரிங் இஸ் இன்மியூட்டபிள். ப்ரோக்ராம் பார்த்துடலாம். சிட்டின்னு சொல்லி எடுத்திருக்கேன், அதுக்கு ஈக்குவல் டு சென்னைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பிரிண்ட் சிட்டின்னு கொடுத்துருக்கேன். அவுட்புட்டில் சென்னைன்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். இந்த இதில் வந்து சென்னைன்ற அவுட்புட்டில் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கு சிம்பிள் வரும். போடலாம், போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு. லிஸ்ட்டுனா என்னது? இட் இஸ் அன் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட். இட் இஸ் எ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். லிஸ்ட் கேன் பி ரெப்ரசன்டட் யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். லிஸ்ட்டுனா ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட் இருக்கும். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். லிஸ்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் டப்பிளில் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு ப்ரோக்ராம் பாருங்கள். ஏல ஒரு 5 நம்பர் எடுத்திருக்கேன், பியில் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி வேர்டு எடுத்திருக்கேன், பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பின்னு இருக்குது. கொடுத்தோன்னா அவுட்புட்டில் நமக்கு 1 2 3 4 5ன்ற நம்பரும் ஹார்ட் ஒர்க்குன்ற வேர்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு டப்பிள். எ டப்பிள் இஸ் சேம்ஸ் அஸ் லிஸ்ட் எக்ஸப்ட் தட் set of element is enclosed in parenthesis instead of square bracket. லிஸ்ட்டும் டப்பிள் மாதிரியே தான், ஆனால் அதோட ப்ராக்கெட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்பிளில் பேரந்தசிஸ் ப்ராக்கெட். டப்பிள் ஆர் ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். டப்பிள் வந்து இன்மியூட்டபிள்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. டப்பிள் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ கீ இன் டிக்ஷனரி. இதுக்கு ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம் ஏன்னு கொடுத்து ஏக்கு ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஏன்னு கொடுத்து அவுட்புட் கொடுத்தோன்னா நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து செட்டு. செட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வித்தவுட் டூப்ளிகேட். த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் இஸ் நாட் ஃபிக்ஸ். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க நல்லாவே புரியும். நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 நம்பர் எடுத்திருக்கேன், 1 எடுத்திருக்கேன், 2வே 2 டைம் எடுத்திருக்கேன்,
3 எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன். பிரிண்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அவுட்புட்டில் பாருங்கள் 1 2 3 4 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. 2 நம்ம வந்து 2 டைம் கொடுத்துருந்தோம், ஆனால் 2 வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன்னா செட்டில் வந்து டூப்ளிகேட் நம்பர் வந்து ரிமூவ் ஆயிரும். இது வந்து கண்டிஷன். செட்டுனா என்னது? செட்டுன்றது செட் ப்ராக்கெட் போட்டு இருக்கும். அது வந்து அன்ஆர்டர் மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வித்தவுட் டூப்ளிகேட். Next, dictionary. It is created using curly braces. It is an unordered collection of data stored in key value pair. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Stored in key value pair. Each key is unique. ஒவ்வொரு வேல்யூக்கும் யூனிக்யூவாக கீ ஒன்று இருக்கும். It is immutable. Each value can be of any type. இதுக்கு ப்ரோக்ராம் பாருங்கள். ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி curly braces ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். நேமில் வந்து ஜானு, அவனோட ஏஜ் வந்து 21, அவன் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கான். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நேம்ன்றது கீ, ஏஜ்ன்றது கீ, ஜான்ன்றது வேல்யூ, 21ன்ற வேல்யூ. இந்த பிரிண்ட்டுக்கு கீழே எழுதியிருக்க நாலுமே நமக்கு புரியணுன்றதுக்காண்டி எழுதியிருக்கேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம்னு தான் கேட்டிருக்கோம். அதனால தான் நமக்கு ஜான்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து பைனரி டேட்டா டைப். பைனரி டேட்டா டைப்பில் மொத்தம் 3 தான் இருக்குது. பைட்டு, பைட் அரே, மெமரி வியூ. பைட்டுனா என்னது? அது ஒரு இம்யூட்டபிள் ஸ்டோர் பைனரி டேட்டா. நெக்ஸ்ட்டு பைட் அரேனா என்னது? அது வந்து மியூட்டபிள் சிமிலர் டு பைட். நெக்ஸ்ட்டு மெமரி வியூனா என்னது? யூஸ் டு ஆக்சஸ் பைனரி டேட்டா வித்தவுட் காப்பியிங் இட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொன்னால் புரியும். A ஈக்குவல் டு பி ஹலோன்னு எடுத்திருக்கேன். B ஈக்குவல் டு பைட் அரே பி ஹைன்னு எடுத்திருக்கேன். B0ன்றது அந்த மெமரி வியூ 77ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். C இஸ் ஈக்குவல் டு மெமரி வியூ B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு வழி சின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிக்கும். பிரிண்ட் பைட் A சொல்லி கொடுத்துருக்கோம். பிரிண்ட் பைட் அரே பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பிரிண்ட் மெமரி வியூ C இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பைட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? B ஹலோன்னு பிரிண்ட் ஆயிரும். பைட் அரே என்னது? அதுவும் பிரிண்ட் ஆயிரும். BMIன்னு. மெமரி வியூ என்னது? 77. நம்ம எத்தனை பிரிண்ட்டு கொடுக்குறோமோ அத்தனை பிரிண்ட்டு ப்ரோக்ராம் அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.